என் செல்லத்துக்கு பசிக்குமேனு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஓ, இப்படி கட்டி போட்டு வச்சிருந்தா எப்படி சாப்பிட முடியும்னு கேக்குறியா? அவசரப்பட்டுட்டியே, அது தெரியாதா எனக்கு? இப்ப நானா ஊட்டி விடணும்னா வாய் பிளாஸ்டரை கழட்டி விட்டா மட்டும் போதும். இல்ல நீ சாப்பிடுற மாதிரி இருந்தா உன் கையையும் சேர்த்து கழட்டி விடணும். என்ன பண்ணலாம்? ஓ, வாய் பிளாஸ்டரை கழட்டி விட்டுட்டு நீயே ஊட்டி விடுன்னு சொல்றியா? சொல்லு கீது, நீயே சாப்பிடுறியா இல்ல நான் ஊட்டி விடவா? பிரம்மா, உன்னை நம்பிதான் வந்தேன். அப்ப நீ என்கிட்ட என்ன சொன்ன? சிட்டில இருந்த எல்லாருக்கும் வெளியில தெரிஞ்சிரும். கொஞ்ச நாளைக்கு இந்த காட்டுல இருக்கலாம், அதுக்குள்ள என் திட்டம் நிறைவேறிடும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிடலான்னு சொன்ன. நீதான் என் வாழ்க்கைன்னு உன்னை நம்பி வந்தேன். இப்படி என்ன மோசம் பண்ணிட்டியே. இப்போ என்னடானா இப்படி என்ன கட்டி வச்சு டார்ச்சர் பண்ற. இந்த காட்டுல இருந்து எப்பதான் எனக்கு விடுதலை கிடைக்கும்? நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லுவேன்னு பார்த்தா என்னைய கேள்வி கேக்குறியா? சொல்லு கீதா, நீயே சாப்பிடுறியா இல்ல நான் ஊட்டி விடவா? நோ, என் கேள்விக்கு பதில் தெரிஞ்சாதான் நான் சாப்பிடுவேன். இல்லனா நான் இப்படியே பட்னியை கடந்து செத்துறேன். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நீ செத்துறியா? கண்ணு, நீ செத்துட்டா அப்புறம் என் திட்டம் எப்படி நிறைவேறும்? அதுக்காகவா உன்னை ஏமாத்தி இந்த காட்டுக்கு கூட்டிட்டு வந்த? இத பாரு பிரம்மா, என் சொத்து காசுப்பட்டு நீ என்ன கடத்திருந்தா நீதான் சரியான முட்டாள். உனக்கே தெரியும் என் பேர்ல ஒரு சொத்து கூட கிடையாது. தெரியும், நல்லா தெரியும். உன் சொத்து காசப்பட்டு தான் உன்னை ஆரம்பத்துல காதலிச்சேன். ஆனா எப்போ உன் கையில ஒரு சொத்தும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டனோ அன்னைக்கே உன்னை காதலிக்கிறது வேஸ்ட்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அன்னைக்கு நீ என்ன தேடி வந்தப்போ நான் முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு இங்க நீ ஏமாத்தி கூட்டிட்டு வந்த? நீ நினைச்சதை சாதிக்கணும் தானே? அதான் சாதிச்சிட்டல. இப்போ உன் கையாலே என்ன கொன்னுடு, நிம்மதியா செத்துருவேன். செத்து போறியா? உன்னை வச்சு பணம் சம்பாதிக்கணும் திட்டம் போட்டிருக்கேன். நீ என்னடானா சாகணும்னு சொல்ற. கீத்து குட்டி, நீ தங்க முட்டையிடுற வாத்துமா. நீ சாக கூடாது. உன்னை சாகவும் விட மாட்டேன். அட பாவி, என்ன வச்சு பணம் சம்பாதிக்க இன்னும் என்னடா திட்டம் வச்சிருக்க? வெளிநாட்டுக்கு உன்னை விலை பேசிட்டேன். நல்ல விலை. அட பாவி, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நிச்சயமா உன் திட்டம் நிறைவேறாது. ஆண்டவன் உனக்கு நல்ல கூலி கொடுப்பாரு பாரு. சாரி 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 திட்டம் நிறைவேறிடுச்சுமா. இன்னும் 2 நாள்ல நீ சொன்னிய சரியான கூலி அதுவும் என் கைக்கு கிடைச்சிரும். சரி, கடைசியா கேக்குறேன், சாப்பிட முடியுமா முடியாதா? முடியாதுடா, உன்னால ஆனத பாத்துக்கோ. நீ இதத்தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக உன்னை பட்னி போட்டு சாக விட்டுருவேன்னு பாத்தியா? பிரம்மா, சொன்ன கேளு பிரம்மா. வேணா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற பிரம்மா. நான் சொன்ன கேளு பிரம்மா. நீ சாப்பிடலன்னா பரவாயில்ல. இந்த இன்ஜெக்ஷன் போட்டா உனக்கு தேவையான சக்தி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நல்ல தூக்கம் வரும். வேணாம் பிரம்மா, வேணாம் பிரம்மா. சொன்ன கேளு பிரம்மா, ப்ளீஸ் பிரம்மா. ஒண்ணுல செல்லம், தூக்கம் வரும். ஒண்ணுல செல்லம், அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்ப கூட சொல்றேன். ஒண்ணுலடா செல்லம், நீ நிச்சயமா உன் திட்டம் நிறைவேறாது. ஒண்ணுல செல்லம், நல்லா தூங்கு செல்லம். ஏன்னா வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு இந்த தூக்கமே இருக்காது. நல்லா தூங்கு. அக்கா, பசிக்குதுக்கா. இந்தா, இப்போதைக்கு இந்த பிஸ்கட் சாப்பிடு. நம்ம எல்லாரும் மேல போய் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். உன் சமையல சாப்பிடறதுக்கு இந்த பிஸ்கட் எவ்வளவு மேல். இங்க வந்து நீ சமைச்சு நாங்க சாப்பிடணுமா? ஏய், இத்தனை வருஷமா நான் சமைச்சதானே சாப்பிட்டேன். இப்ப என்ன உனக்கு? சரி சரி, நிறுத்துறீங்களா உங்க சண்டைய? இங்க மீன் கிடைச்சா அதை சுட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல? சூப்பரா இருக்கும் சத்யா. ஆனா இப்ப இந்த அருவியில தண்ணி குறைஞ்சு போயிருக்கு. நார்மலா மழை நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஓடையில எக்கச்சக்க மீன் இருக்கும். நானும் என் ஹஸ்பண்டும் இங்க வரும்போதெல்லாம் மீனை பிடிச்சு இங்கேயே சுட்டு சாப்பிடுவோம், சமைச்சும் சாப்பிடுவோம். அங்க பாரு, அவங்க 2 பேரும் இந்த உலகத்தையே மறந்துட்டு எப்படி குளிச்சிட்டு இருக்காங்கன்னு.
என்ன சக்தி, ஜாலியா இருக்கா? சார் சூப்பரா இருக்கு சார். இன்னைக்கு ஃபுல்லா இங்கேயே இருக்கலாம் போல இருக்கு. நீ வேணா இருப்பா. நம்மளால 10 நிமிஷத்துக்கு மேல இங்க இருந்தோம்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஜன்னி வந்து கம்முன்னு படுத்துக்க வேண்டியதுதான். நம்மள விட்டுருப்பா. என்னப்பா, நாள் முழுக்க அருவியில குளிச்சுட்டு தான் வருவேன்னு சொன்ன, உடனே வந்துட்ட? சார் தனியா குளிக்கிறதெல்லாம் ஒரே போர் சார். சரி அதை விடுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சக்தி, இப்படி கேட்டா நான் தப்பா தான் எடுத்துக்குவேன். நம்ம அப்படியாப்பா பழகி இருக்கோம்? இல்லை சார், பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நீ 10 லட்ச ரூபா போடுன்னு சொன்னீங்க. நானும் சரின்னு சொல்லி எங்கள் மாமாட்ட கேட்டு அவரும் பணம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அதான் எனக்கு எல்லாம் தெரியுமேப்பா. அப்புறம் என்ன உனக்கு குழப்பம்? குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோன்னு நீங்களும் சொல்லலை, நானும் கேட்கல. அதை தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். அட, இதை கேட்க தான் இவ்வளோ தயங்குனீங்க? அன்னைக்கு ஊர்ல இருந்து வந்த டென்ஷன்ல சொல்ல மறந்துட்டேன். அதனால என்ன, இப்போ சொல்றேன். ரொம்ப நாள் ஆசை, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் தான். ரெஸ்டாரண்ட்டா? எனக்கு கூட அந்த ஆசை இருக்குது சார். ரெஸ்டாரண்ட்னா எப்படி சார்? நம்ம ஊர் ஸ்டைலா இல்லை நார்த் இந்தியன் வெஸ்டர்ன் அப்படியா? நோ, முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாட்டு கிராமத்து உணவு மட்டும்தான். எல்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கும். பேரு கூட செலக்ட் பண்ணிட்டப்பா, கிராமத்து கைமணம். எப்படி இருக்கு? கிராமத்து கைமணம் நல்லா இருக்கு சார். இந்த பேரை கேட்டாவே எல்லாத்துக்கும் வந்து சாப்பிடணும்னு தோணும். சரிப்பா சக்தி, உங்க மாமா எப்ப பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு? கண்டிப்பா கொடுத்துருவாரா? கடைசி நேரத்துல இல்லைன்னு சொல்ற போறாருப்பா. இல்லை சார், எங்கள் மாமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை மீற மாட்டார். அவரே உங்களை நேரில் பார்த்து பேசி பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? எனக்கு கூட அவரை ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசைப்பா. என்ன ஒரு டைரக்டர்ப்பா. அவர் படம்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும்பா. துபாயில் அவருக்கு எவ்வளவு ரசிகர்கள் தெரியுமா? எங்கள் மாமாவை பற்றி நீங்கள் பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். சரி சரி வாப்பா, பசிக்குது, போய் சாப்பிடலாம். அக்கா வந்துட்டு இருக்காருக்கா, எனக்கு பசிக்குதுக்கா. சரிடி, அவங்க வந்தவனே உடனே சாப்பிடலாம். என்ன பிரேமா, சாப்பிடலாமா? ஓ சாப்பிடலாமே. நீங்க எல்லாரும் இருங்க, நான் பரிமாறுறேன். நீ உட்காருமா, அதெல்லாம் வீட்ல. இங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிடலாம். சரி, நீங்க 3 பேரும் குளிக்கலையா? ஐயோ, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குப்பா, நான் குளிக்கல. ஏங்க, இந்த மாதிரி அருவியில் மூலிகை கலந்துருக்குங்க. இங்கே குளிச்சா எந்த பிரச்சனையும் வராது. வா சொன்னா, நான் கூட்டிட்டு போறேன். நான் வரல. பயப்படாத, நான் இருக்கேன்ல. ஐயோ, நான் வரல. ஏங்க, அவ தான் வரலன்னு சொல்றால, விடுங்களேன். அப்போ நீங்கள் 2 பேரும் குளிச்சுட்டு வர வேண்டியதானே? நாங்க சாப்பிட்டு தான் போய் குளிப்போம். சாப்பிட்டு போயா? ஆமா, சாப்பிட்டு போய் குளிச்சாதான் ஜீரணமாகும். அப்பதான் மறுபடியும் ஒரு தடவை சாப்பிடலாம். அப்ப நானும் சாப்பிட்டு இன்னொரு குளியல் போடணும். என்ன சொப்னா? என்னடா திடீர்னு உன்னை பார்க்க வந்திருக்கானேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கா? நான் உன்னை பார்க்க வந்தது என் ப்ரொஃபஷனல் சம்பந்தமா இல்ல, உன் பர்சனல் விஷயமா. கேள்விப்பட்டேன். என் வீட்டு பஞ்சாயத்தை மத்தியஸ்தம் பண்ண சொல்லி என் வைஃப் உன் வீட்டுக்கு வந்தாலாம். சொன்னா சொல்லு, என்ன அட்வைஸ் பண்ண போற? எனக்கு அட்வைஸ் பண்ணவும் தெரியாது, உனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். கார்த்திக், மத்தவங்க மாதிரி ஏதோ கடமைக்கு பழகாம நான் நல்ல நிலைமைக்கு வரணும்னு எனக்கு நீ அப்போ சப்போர்ட்டா இருந்திருக்க. நான் அதை மறக்கல. அதே உணர்வோடு தான் நான் உன்னை இப்ப பார்க்க வந்திருக்கேன். இதுல உன்னை கோவப்பட வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு எதுவும் இல்லை. எனக்கும் தெரியும்டா, உலகமே ஒரு நாடக மேடை. அதுல சில சமயம் நாம வாழறோம், பல சமயம் நாம நடிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கோம். அதை விடு, என்ன சொல்ல வந்த? நான் என்ன சொல்ல போறேங்கிறத இந்நேரம் நீ யூகிச்சிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சொல்றேன், போராட்டமே நம்ம வாழ்க்கையா போயிடுச்சு. நிம்மதிங்கிறது எனக்கோ உனக்கோ
இருந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. வெற்றி, தோல்வி, துரோகம், வஞ்சகம், வயிற்றெரிச்சல், இப்படி எல்லா சந்தர்ப்பங்களையும் தாண்டி வந்துட்டு இருக்கோம். என்னடா வாழ்க்கை எதுன்னு எனக்கு நானே சலிச்சுக்கிட்டது கூட உண்டு. உண்மைடா. ஆண்டவா, ஒரே ஒரு நாளாவது எந்த மனவழியும் இல்லாத ஒரு நாளா எனக்கு கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தாலும் அந்த ஒரு நாள் எனக்கு எல்லாமே நல்ல விஷயங்களா நடக்கணும். நல்லவங்களை மட்டுமே நான் பார்க்கணும். அப்புறம் நல்ல செய்திகளை மட்டுமே நான் கேட்கணும். இப்படி இப்படி ஒரே ஒரு ஆசை, சின்ன ஆசை தான். ஆனா அது கூட நிறைவேற முடியாம தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் சினிமா மேல நம்ம வச்சிருக்கிற காதல். நம்மளை நம்பி வேலை செய்யறவங்களோட நலன், எதிர்காலம், பாதுகாப்பு, எல்லாத்துக்கும் மேல அவங்க மேல நம்ம வச்சிருக்கிற அக்கறை, இதுலயே நம்ம காலம் போயிடுது. கடைசியில நம்மளை பத்தியோ நம்ம குடும்பத்தை பத்தியோ கொஞ்சம் கூட நம்ம சிந்திக்காம போயிடுறோம். பல சினிமா புள்ளிகளோட வாழ்க்கை செதஞ்சு போனதுக்கு இது கூட ஒரு காரணம். அது சரி, இவ்வளவு கவலைப்படுற அளவுக்கு இப்ப என்னடா ஆச்சு? லட்சுமிக்கு ஏதோ பயம் வந்துருச்சு. அவளை விட்டு நீ பிரிஞ்சு போயிடுவியோன்னு அவ பயப்படுற. எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், சினிமாவை பத்தியும் தெரியும். ஆனா லட்சுமிக்கு உன்னை மட்டும்தான் தெரியும், சினிமா தெரியாது. அதனால நான் சினிமாவை விட்டு விலகிடணுமா? அவ ஆசைப்படுறது அது இல்லடா. அந்த தேவிகா ஸ்ரீயை விட்டு நீ விலகி வரணும். அவளோட சேர்ந்து நீ படம் பண்றது சரியா இருக்காதுன்னு அவன் நினைக்கிறா. எல்லாத்துக்கும் மேல அந்த தேவிகா ஸ்ரீயை பத்தின அவளுடைய உள்ளுணர்வு ஏதோ தப்பா சொல்லுது. அதனால அவ தவிக்கிறா. என்கிட்டயும் அதேதான் சொன்னான். அவளுக்கு நான் அங்க போறதோ, அங்க டிஸ்கஸ் பண்றதோ, ஏன் மகாவை ஹீரோயினா வச்சு படம் பண்றதே அவளுக்கு பிடிக்கல. நான் எவ்வளவு தெளிவானவன்னு உனக்கே தெரியும். ஆனா அத அவகிட்ட என்னால விளக்கிக்கிட்டு இருக்க முடியல. ஒவ்வொரு மனைவியும் தன்னோட கணவனை புரிஞ்சிக்கணும். அவ புரிஞ்சிக்கலடா. அதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லடா, எல்லா மனைவிகளுமே கணவனை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் சின்ன சின்ன சலனங்களுக்கு கூட சண்டை போடுறாங்க, சங்கடப்படுறாங்க. அது அக்கறடா. அவங்களுக்கு நாம தாண்டா பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இத மனைவிய பிரிஞ்சு அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர முடியாத நீ பேசுற பாரு, அதான்டா வேடிக்கையா இருக்கு. நான் என் மனைவிக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி செஞ்சேன். அவ அதை ஏத்துக்கல. கீதாஞ்சலினால அவ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. தண்டனையா பிரிவை நானே ஏத்துக்கிட்டேன். வேற என்ன பண்ண முடியும்? ஞானகுமாரா, முதல்ல நானும் வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு இந்த ப்ராஜெக்ட ரொம்ப சந்தோஷமா தான் டெவலப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கும் இதுல ஈடுபாடு குறைஞ்சுக்கிட்டே தான் வருது. என்னோட நாலேஜுக்கு பொறுத்த வரைக்கும் மகாவுக்கு படிப்புல தான் நாட்டம் அதிகமா இருக்கு. சூழ்நிலையும் அவங்க அக்காவுடைய கம்பல்ஷனும் தான் அவர் நடிக்கிறதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா தேவிகா ஸ்ரீயோட டாமினேஷன் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. உனக்கே தெரியும், என்னோட சுதந்திரத்துல நான் யாரையும் தலையிட விட மாட்டேன். நானே அந்த யோசனையில அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கப்பதான் தேவையில்லாம லட்சுமி என்ன டென்ஷன் பண்ணிட்டா. நீயே இப்படி ஒரு டைலமோவுக்கு வந்திருக்கேன்னு லட்சுமிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவ உன் கூட சண்டை போட மாட்டா. உனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பா. உண்மைடா. அவ என்ன சொல்றான்னா, யாரையோ தேவிகா ஸ்ரீ ப்ரொடியூசர்னு அறிமுகப்படுத்தினாங்கிறதுக்காக அவ வீடே கதின்னு கிடந்தா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஆதங்கம் அவளுக்கு. அவ பேர்ல இருக்க வீட்டை தர்றேன், அதை வித்தோ இல்ல அடகு வச்சோ சொந்தமா படம் எடுங்க, தன்மானத்தை விட்டு கொடுத்து அவளை நம்பி மோசம் போயிடாதீங்கன்றா. டேய், அந்த ரம்யம் மதனகோபால் ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவருக்கு மகாவோ இல்ல சகாவோ அது முக்கியம் இல்ல. ஒரு நடிகை நடிக்கணும். அதனால நீ நடிகையை மாத்துறேன்னு சொன்னாலும் அவர் உனக்கு ஆதரவா தான் இருப்பார். சரிடா, நான் மதனகோபால்கிட்ட பேசி பாக்குறேன். ஒத்துக்கிட்டா ஓகே, இல்லன்னா லட்சுமி சொன்ன மாதிரி வீட்டை இன்வெஸ்ட்மெண்டா வச்சு ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதுதான் என் முடிவு. டேய், சரியான முடிவுடா.
லக்ஷ்மி கிட்ட தயவு செஞ்சு சண்டை போடாம விளக்கமா உன் பிளான சொல்லி புரிய வை. அவ புரிஞ்சுப்பாடா. எங்க சண்டைய பத்தி கவலைப்படுற நீ கொஞ்ச நேரம் உங்க குடும்ப சண்டைய பத்தி திங்க் பண்ணு. அதுவும் தீர்ந்து இனிமேலாவது நீ நிம்மதியா இருந்தா அதுல எனக்கு சந்தோஷம்டா. என் தங்கச்சி லக்ஷ்மி கேட்டுக்கிட்டதுனாலதான் என் தன்மானத்தையும் மறந்து நான் உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் உன்கிட்ட சமாதானமா போயிட்டேன்னு நினைச்சிடாத. எனக்கு உன் மேல இருக்கிற கோபம் வெறுப்பு இன்னும் அப்படியே தான் இருக்கு. நான் பண்ண சபதத்தையும் பறக்கல. ஞாபகம் இருக்கா? நான் காட்டாற்று வெள்ளமா அடிச்சு பாஞ்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு வரும்போது நீங்கெல்லாம் அந்த வேகத்துல இல்லாம போயிடுங்க. டேய், நீ வெறும் காட்டாற்று வெள்ளம் தாண்டா. ஆனா நான் கலங்கிற விளக்கம். சுனாமியாலேயே என்ன சுருட்ட முடியலடா. நீ வெறும் சூழல் காத்து ஞானகுமாரா, வெறும் சூழல் காத்து. பாப்போம். டேய் ஞானகுமாரா, பாப்போண்டா, கூடிய சீக்கிரம் பாப்போண்டா. வணக்கம் சாமி. வணக்கம். யாருமா நீ? என் பேர் லாவண்யா. நான் தினக்குயில்ங்கிற பத்திரிக்கையில நிருபரா இருக்கேன். அப்படியா? சந்தோஷம். மலையில உனக்கு என்ன வேலை? எப்பவுமே பத்திரிக்கைக்காரங்க பெரிய ஆளுங்களை தானே பேட்டி எடுத்து போடுறாங்க. இங்க அப்படி யாரும் கிடையாது. உங்களை மாதிரி பெரியவங்க யாரும் தங்களை பெரியவங்கன்னு சொல்லிக்கிறது இல்ல. நீ எதையோ தேடி வந்திருக்கன்னு தெரியுது. என்ன விஷயம்னு சொல்லு. எங்க முதலாளிக்கு அடிக்கடி ஒரு ஃபோன் கால் வருது. பேசுறது யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அவன் என்ன சொல்றானோ அதெல்லாம் அடுத்த சில மணி நேரங்கள்ல உடனடியா நடக்குது. அவன் யாரோ ஜோசிய கண்ணாயிருப்பம் போல இருக்கு. அது சரி, அவன் சொல்லி அப்படி என்ன நடந்தது? முதல் தடவை ராத்திரி ஃபோன் பண்ணி காற்றாற்று வெள்ளம் கங்கை கொண்ட சிவனை ஆட்டம் கொள்ள வைக்கும்னு சொன்னான். அதே மாதிரி மறுநாள் பார்த்தா உத்தரகண்ட்ல ஒரு பெரிய இயற்கை சீற்றமே ஏற்பட்டது. இப்படி அவன் சொன்ன ஒன்னொன்னும் நடக்குது. ஆனா எங்களால அவனை கண்டுபிடிக்கவே முடியல. சரி, புரியுது. அப்போ அவன் இந்த கொல்லிமலையில இருப்பானோ என்னவோன்னு தேடி வந்திருக்க, அப்படித்தானே? இல்ல சாமி, அவரை தேடி வரல. இங்க சில விவரங்களை தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏ சாமி, காலக்கணித சுவடிகள்னு ஒண்ணு இருக்கா? காலக்கணித சுவடிகளா? இதை யார் உங்ககிட்ட சொன்னது? மங்கள சித்தர்னு ஒருத்தர் எங்க முதலாளியை பார்க்க வந்திருந்தார். அவர் தான் இத பத்தி சொன்னாரு.
மங்கள சித்தரா அவர் ஒரு கிறுக்கனாச்சே, அவர் ஏன் உன் முதலாளிய பார்க்க வரணும்? எங்க முதலாளிக்கு அடிக்கடி ஒருத்தர் ஃபோன் பண்றான்னு சொன்னேன்ல, அவன் சொன்ன விவரங்களை பத்திரிக்கையில வெளியிட்டு அது சம்பந்தமா யாருக்காவது தெரிஞ்சிருந்து அதை எங்களுக்கு தெரிவுபடுத்தினா தக்க சன்மானம் கொடுப்போம்னு போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு தான் அவர் எங்க முதலாளிய பார்க்க வந்து காலக்கணித சுவடிகள் காணாம போன விவரத்தை சொல்லி அது தப்பானவன் கையில கிடைச்சிருக்கு, அதுல இருக்கிற விவரங்களை படிச்சுட்டு தான் அது உங்களுக்கு சொல்றதா சொன்னாரு. அப்படியா? மத்தவங்கள குழப்பி விடுறதே இந்த மங்கள சித்தருக்கு வேலையா போச்சு. அவன் பேச்ச நம்பி நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேமா. அப்போ அவர் எங்களை குழப்பி திசை திருப்பதா வந்தாரா? சரி, காலக்கணித சுவடிகள்னு அவர் சொன்னாரே, அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையா? ஏன் இல்லாம அது வந்து அடுத்தது நீங்க இவ்வளவு குழப்ப போறீங்களா? இல்ல சாமி, காலக்கணித சுவடிகள் புரியுது. அப்படி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல வரீங்க. ஆனா அப்படி ஒண்ணு இல்லையே, என்ன பண்றது? இத பாருமா, காலகணித சோடின்னு ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் சுத்த பொய். அப்படியா சாமி? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை அப்படி ஒண்ணு இருந்து அது உங்களுக்கு தெரியாம இருந்திருந்தா? அப்ப எதுக்கு என்கிட்ட வந்து கேள்வி கேட்கிற? புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கறதா நினைப்பா? போ போ. இதுக்கு மேல உங்ககிட்ட நான் பேச விரும்பல. தப்பா எடுத்துக்காதீங்க சாமி, தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன். நான் தான் உன்னை போ சொல்லிட்டேன்ல, போ. வீணா இவர் கோவத்துக்கு ஆளாயிடாதம்மா, இங்க இருந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. நான் வரேன் சாமி, என்ன மன்னிச்சிருங்க. நல்லாரு நல்லாரு, போ. அந்த பொண்ணுட்ட ஏன் காலக்கணித சுவடி இல்லைன்னு சொன்னீங்க? சொல்ல வந்த என்னையே தடுத்தீங்க. பல ரகசியங்களை வெளியில சொல்லக்கூடாது. அப்படி தெரிஞ்சா பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் வெடிக்கும். மனித சுபாவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியும். அது சரி, காலக்கணித சுவடியை பாதுகாக்கிறது மங்களச்சித்தன் ஒருத்தராச்சே, காணாமல் போவது எப்படி அஜாக்கிரதையா இருந்தாங்க? அது சரி, அதோட அத பத்தி பத்திரிகைக்காரங்கிட்ட மங்களச்சித்தர் எதுக்காக சொல்லணும்? காரணம் இல்லாம மங்கள சித்தரு அத பத்தி ஒருத்தர்கிட்ட பேசியிருக்க மாட்டாரு. ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கு. அப்புறம் எதுக்கு அவர் கிறுக்கன் குழப்பறான்னு அந்த பொண்ணுகிட்ட சொன்னீங்க? நாமே அவரை அவமானப்படுத்தலாமா? அவரை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கம் எனக்கு இல்ல. அது அந்த மங்கள சித்தருக்கும் தெரியும். நான் அப்படி சொன்னாதான் அந்த பொண்ணு அதை நிஜம்னு நம்பி திரும்பி போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவ புத்திசாலி. காலக்கணித சுவடிகளை பத்தி தெரிஞ்சுக்காம போமாட்டா. அதே நேரத்துல இந்த மலையில பல ஆபத்துகளையும் சந்திக்க போறா. நடக்கணும் இருக்கிறது நடந்தானே ஆகணும். இதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த உண்மையை புரிஞ்சுக்காத வரைக்கும் மக்கள் மனசுல போராம பேராசை ஒரு நாளும் தீர போறதில்லை. இந்தாங்க. அஸ்வின் ஃபோன் பண்ணானா? வரதுக்கு 7 நாள் ஆகுமா? நாம கஷ்டப்பட்டு போலீஸுக்கு பயந்து சம்பாதிக்கிறோம். ஆனா பிள்ளைங்க பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்குது. எல்லாம் என் தலையெழுத்து. என்னங்க, அஸ்வின் வியாபார விஷயமா தான் டெல்லிக்கு போயிருக்கான். கண்டவங்களோட ஊர் சுத்த போல. நந்தினி ராத்திரி சாப்பிட்டாளா? அதெல்லாம் மக்கனையே கொட்டிக்கிட்டா. ரொம்ப அடிச்சிட்டான்ல. நீ அவளை கூப்பிடு. நந்தினி, அப்பா கூப்பிடுறாரு, வா. ஏய் நந்தினி, அப்பா கூப்பிடுறாருல, காது கேக்கல? அவ என் மேல கோவமா இருப்பா. நீ போய் கூட்டிட்டு வா, போ. நந்தினி, ஏ நந்தினி, நந்தினி எங்க போயிருப்பா? என்னங்க, நந்தினி ரூம்ல இல்லங்க. பாத்ரூம்ல இருப்பா, போய் பாரு. ரூம்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டாங்க, அவ இல்லங்க. இல்லையா? சரி, நீ போய் இந்த பால்கனி ஹால் எல்லாம் போய் பாரு. நான் போய் வேற ரூம்ல எங்கேயா இருக்கான்னு பாக்குறேன். நந்தினி, நந்தினி.
என்ன பாத்தியா? எங்கேயுமே இல்லைங்க. எங்க போயிருப்பா? நீ போய் என் கார் சாவி கொண்டா.